ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜய் பார்த்திங்கன்னா குமரோட கடைக்கு போகிறாங்க. எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அங்கே எல்லாம் அடித்து நொறுக்கி உடச்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ குமரன் நோட் பண்ணுறாங்க, வெளியே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்ததும் விஜய் தான் அப்படி சொல்லிட்டு விஜய் நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போயிட்டு பேசுகிறாரு. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும். நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி கொடுக்க போயிருந்த போது வெண்ணிலாவை பசுபதி தான் மேலே இருந்து தள்ளிவிட்டான். இந்த உண்மையை வெண்ணிலாவோடைய மாமா கிட்ட சொல்லி அவன் மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். இதனால தான் அவன் கடையை அடித்து நொறுக்கிட்டான். அடித்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆள்கள்லாம் எதுக்காக கடையை அடித்து நொறுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது அது அவனுக்கே காரணம் புரியும் அப்படின்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ இது பசுபதியோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. கோவம் வந்தது, இங்கே பாருங்கள் குமரன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த கடைக்கு எவ்வளோ செலவாகுதோ இது எப்படி சரி பண்ணணுமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் பெண்கிட்ட சொல்லி பண்ண சொல்ல, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. எனக்காக ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுவெல்லாம் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. காவேரி நீங்களும் இப்போ சேர்ந்து வாழணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. ஒரு பொய்யை உண்மைன்னு சொல்லி அவன் நிறைய பொய் சொல்லியிருக்கான் அந்த பசுபதி. அதனால தான் நான் உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிவினுமே இருந்துட்டு, விஜய் நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லை, நீங்கள் தலைவரமாக தானே இருக்கீங்க, காவேரி கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் காவேரிக்கு வேறு ஒரு சிம் கொடுத்துருக்கேன். அந்த சிம் மூலிமா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். காவேரி தான் நடந்த விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய். இப்போ குமரனுக்கு, காவேரிக்கு யார் சொன்னது, நான் வீட்டில் சொல்லவே இல்லையே, நிவின் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தானே சொன்னேன். காவேரி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி நைட்டு என்கிட்ட விசாரிச்சா. வேறு வழி இல்லாமல் நான் காவேரி கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேனே, நான் மன்னிச்சிடனே. ஆனால் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் காவேரி என்னை திருவி கேள்வி கேட்டதுனால எனக்கு வேறு வழி தெரியலண்ணே, நான் அதனால தான் உண்மையை சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருந்தோம். தெரிஞ்சால் அப்புறம் கங்காவுக்கு தெரிய வந்துடும், அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. காவேரி யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. அதோட இந்த பிரச்சனையை நான் ஒரு 2 நாளில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து, இதுக்கு மேலே நான் இங்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பசுபதியும் ராகினி வெள்ளோட மாமா எல்லாரும் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் என்னோட மாமா அழுதுகிட்டே இருக்காங்க பசுபதி கிட்ட. இங்கே பாருங்கள், என் குடும்பத்தை விட்டுருங்க, வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடுறாங்க அவளை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா, அவள் நானாக அவளை படுத்துகிட்டே இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் எழுந்திரிச்சு சரியாகி வந்தால் நீ கூட்டிக்கிட்டு போயா, இங்கே பாரு சும்மா தேவையில்லான்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ராகினி கிட்டே நம்ம பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுதான் அந்த குமரன் பையன், அதான் காவேரியோட மாமன், அவன் எல்லாத்தையும் வேறு நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டான் அப்படின்னு வேறு சொன்னீங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு. அது எப்படிம்மா என்னுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி நிம்மதியாக இருந்துருவான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீடியோ வேறு ஃபோனில் எடுத்துகிட்டு போனான். அவன் அதை போய் நேரடியாக காட்டியிருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். நல்ல வேலை உஷாரா நான் காரில் போயிட்டு அவனை பேக்லேருந்து தள்ளிவிட்டு அந்த மொபைல்லையும் நான் உடச்சிட்டு வந்துட்டேன். நீ கவலை பண்ணாட, அவனுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனால் சாட்சி தானே முக்கியம். வாய் வார்த்தையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அவன் ஃபோனை தான் நான் உடச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் எப்படி அவன் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்னை உள்ளே தள்ள முடியும். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. அது மட்டும் இல்லை, அவன் திரும்பவும் நம்ம வழியிலே வர முடியாத அளவுக்கு நான் அவனுக்கு ஒன்று பிளான் பண்ணி சொல்லியிருக்கேன். அதோட நம்ம ஆட்களை வச்சு அது இந்நேரம் நம்ம ஆள் கச்சிதமாக முடிச்சுட்டு ஃபோன் பண்ணியிருப்பான். இன்னும் ஃபோன் பண்ணலை, நான் என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ராகினி இருந்துக்கிட்டு,
"பா என்னப்பா சொல்கிறீங்க, என்ன பிளானு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் அவன் கடை இருக்குல்ல, அந்த குமரனோட சின்னசாக ஏதோ ஒரு பொட்டி கடை மாதிரி, அதை நம்ம ஆளுகளை வச்சு அடிக்கி நொறுக்கி உடச்சிருக்க சொல்கிறான். அப்படி பண்ணான் அப்படின்னா திரும்பவும் அவன் பயந்துக்கிட்டு நம்ம பக்கமே வரமாட்டான் அப்படின்னு பசுபதி ராகினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் நம்ம ராகினி இருந்துக்கிட்டு, "சரிங்கப்பா, நம்ம இந்த விஷயத்தில் மாட்டாமல் இருந்தால் சரி, இவர் வாயை திறக்காமல் இருந்தால் போதும்ப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரும்மா, நாம் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம எங்கேயாச்சும் தலைவரும் ஆகணும். இப்போ அந்த குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால் அடுத்தபடியாக இந்த ஆளை தான் தேடி வருவான். இந்த ஆளை தேடி வந்து இந்த ஆயால் வாயால் உண்மையை வர வச்சுட்டா இந்த கேஸ்லேருந்து விஜயை வெளியே கொண்டு வந்துடலான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இவனை எங்கேயாச்சும் மறைச்சி வச்சு கட்டி போடணும். அந்த வெண்ணிலாவையும் வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடணும். சீக்கிரமாக அதுக்கான வழியை பாருமா. நான் ஆளுங்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கால் பண்ணி அங்கே, "என்ன நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு. அவங்களுமே பக்காவாக முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, ஓகே, உனக்கான பேமெண்ட் நான் ஃபோனில் அனுப்புகிறேன், நீங்கள் இருந்து எங்கேயாச்சும் தலைமறைமாயிடு" அப்படின்னு அவருக்கு சொல்லிடுறாங்க. இப்போ பசுபதி இருந்துக்கிட்டு, "எல்லாமே ஓகேம்மா, அந்த கடையை சுத்தமாக அடித்து நொறுக்கிட்டாங்களாம்மா, இதுக்கப்புறம் அவன் நம்ம வழியிலே வரமாட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு, நம்ம இப்போ கொஞ்சம் சேஃபாக வரமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து பசுபதி ராகினி வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவின் கூட்டிக்கிட்டு எல்லாருமே வந்து தலைமறைவு ஆயிடுறாங்க. முக்கியமாக இதுக்கெல்லாம் பசுபதி தான் காரணம். அவங்க தான் வந்து எல்லாரையும் மிரட்டி வெண்ணிலாவுடைய மாமாவையும் வெண்ணிலாவையும் வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. நம்பிராஜனை மிரட்டி அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்பவே வந்து பயப்படுறாரு. "இங்கே பாரு, நான் சொன்னது தான், உன் குடும்பத்தை உனக்கு வேணும் அப்படின்னா உன் குடும்பத்தை நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம நம்பிராஜனை வந்து பார்த்திங்கன்னா பசுபதி. வேறு வழியே இல்லாமல் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாக்கிக்கிட்டு எவருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு, அதாவது காவேரிக்கும் நம்ம உண்மையை சொல்லிவிட்டு அவங்களே நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் இவங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் பசுபதி தள்ளுறதுக்கெல்லாம் வந்து தலையாடிக்கிட்டு இருக்கார் அவர் நம்பிராஜன் வந்து பார்த்திங்கன்னா. இவர் இந்த பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம காவேரி எக்ஸிபிஷனுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. "அம்மா, நான் எக்ஸிபிஷன் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. கங்காவுக்கும் ஏற்கனவே வந்து சந்தேகமாக தான் இருக்குது, குமரன் ஏதோ இது மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதையும் கவலைப்படாதக்கா, குமரன் மாமா கடைக்கு தான் போகிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலே நான் பார்த்துக்குறேங்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் குமரனுடைய விஷயத்தையே ரொம்பவே வந்து நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. நிவினுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. "நிவின், அங்கே எல்லாம் ஓகே தானே? மாமா ஏதோ ரொம்ப கஷ்டப்படலைல்ல? அந்த கடையை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம். கங்கா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா அக்கா ரொம்ப வருத்தப்படுவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ எதையும் போட்டு வருத்திக்காத. அங்கே நிம்மதியாக வேலையை பாரு. எக்ஸிபிஷன் கிளம்பிட்டியா?" அப்படின்னு. "ஆமாம், நான் எக்ஸிபிஷனில் தான் இருக்கேன்" அப்படின்னு. "சரி காவேரி, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அந்த வேலையை பார். நீயுமே எதை பற்றியும் டென்ஷன் ஆகிக்காத, சரியா? விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சால் அப்புறம் உன் மேலே கோவப்படுவார். அது மட்டும் இல்லை, விஜய்க்கு நீ விஷயத்த சொன்னியா விஜய் இங்கே வந்திருந்தாரா அப்படின்னு. விஜய் அங்கே வந்தாரா அப்படின்னு கேட்டதும் காவேரிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. "என்ன சொல்கிற நிவின், விஜய் அங்கே வந்திருந்தாரா? அவரை நான் எங்கேயும் வெளியே போகாதீங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன், அவர் அப்போவும் அங்கே வந்திருந்தாரா? அவர் வெளியே தெரியறது அவருக்கு அவ்வளோவும் சேஃப் இல்லை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நாங்களும் அதை சொல்லி தான் விஜய்கிட்ட பேசிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பிட்டோம், அவர் கிளம்பிட்டாரு, நீ எதுவும் கவலைப்படாத காவேரி" அப்படின்னு நிவின் சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி நிவின், நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் நேராக அங்கே விஜய் வந்து போகிறாங்க. விஜய் போயிட்டு நேராக காவேரி கிட்ட பேசுகிறாங்க. விஜய் அவங்கள பார்த்ததும், "இங்கே பாரு காவேரி, குமரன் மாமாவோடைய கடையை அப்படி அடிச்சு நொறுக்கிட்டான் அந்த பசுபதி, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். சீக்கிரமாக வந்து அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். சாரி காவேரி, என்னால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளோ பிரச்சனை, இப்போது குமரனுடைய கடையை வேற அடித்து நொறுக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. காவேரி அதெல்லாமே எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல், "விஜய், எனக்கு உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம், நீங்கள் எதுக்காக இப்போ வெளியில் வந்தீங்க? நீங்கள் எங்கேயும் வர வேணாம், உங்களை வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன், எதுக்காக வந்தீங்க? போலீஸ் எந்த நேரமும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது, நீங்கள் எப்படியும் என்னை பார்க்க வருவீங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ வந்திருக்கிற விஷயம் தெரிந்தோ போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட.
விஜய் இருந்துக்கிட்டு இல்லைக்கா வேறு விஷயம் தெரிஞ்சு நான் வந்து எப்படி பார்க்காம இருக்கிறது, அந்த கடையை சில்லி சில்லி அரிச்சு நொறுக்கியிருக்காங்க. குமரன் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. இது எல்லாமே வந்து என்னால் தானே, எனக்காக ஹெல்ப் பண்ண போய் தானே இப்படி ஆயிடுச்சு அவருக்கு. நான் ஐயப்பன்கிட்ட சொல்லி அந்த கடையை கூடி சீக்கிரம் ஒரு 2 நாளில் ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் விஜய், அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சேஃப்டியாக இருங்க. இந்த பசுபதி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்கணும் அந்த பசுபதி போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை காவேரி, நான் அந்த ஏதாவது ரெடி பண்ணுறேன் அந்த கடையை நாயப்பன்கிட்ட சொல்லி, நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு திரும்ப திரும்ப விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்து சரிங்க விஜய், நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, இங்கேருந்து கிளம்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் போன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே யமுனாவும் வந்து வராங்க. யமுனா வந்து எக்ஸிபிஷனில் காவேரியை பார்த்ததும், வாக்கா என்ன எந்த பக்கம் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. இல்லைக்கா இந்த வெயிலில் வந்திருக்கேன்னு தான் கேட்டேன், அதுவும் திடீர்னு ஃபோன் கூட பண்ணாமல் அதுக்கேக்கா கோவப்படுற அப்படின்னு. இங்கே பாரு, நான் அதுக்காகலாம் இங்கே வரல, நீ எதுக்காக அடிக்கடிக்கு நிவினுக்கு கால் பண்ணி கண்ட நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்க, நிவினுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அக்கா என்னக்கா நீ வந்ததும் எதேதோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு. உனக்கு எதுவுமே புரியாத மாதிரி நடிக்காத காவேரி, நீ நிவினுக்கு எதுக்காக நேற்று நைட்டு கால் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே வந்து சந்தேகத்தோடு கோவப்பட்டு கேட்குறதுனால, அக்கா அது வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி காவேரி யோசிச்சுக்கிட்டே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நிவினுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் லவ் பண்ணதெல்லாம் எப்போவோ பண்ணது முடிஞ்சு போனது, இதுக்கப்புறமும் நிவினுக்கு ஃபோன் பண்ணி பேசி எங்களுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விடாத, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. இப்போ தான் நம்ம காவேரி வந்து, இங்கே பாருக்கா நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் தப்பானது இல்லை, நான் எதுக்காக நிவினுக்கு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்காக குமரன் மாமா ஹெல்ப் பண்ண போய் குமரன் மாமாவுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் நிவின்கிட்ட குமரன் மாமா எப்படியும் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபோன் பண்ணி விசாரித்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர நான் வேறு எதுக்காகவும் நிவினுக்கு கால் பண்ணல. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதக்கா. நிவின் கண்டிப்பாக அந்த அர்த்தத்தில் நானுமே நிவினுமே சரி யாருமே நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி எண்ணத்தில் பேசலக்கா, நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதையே தான் அவரும் என்கிட்ட சொன்னார், இங்கே பாருங்கள் 2 பேரும் என்கிட்ட அது ஏதாச்சும் மறைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு யமுனா அங்கேருந்து சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அக்கா எப்போ இப்படியெல்லாம் மாறினா, நிவினி என்னன்னு சந்தேகப்பட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி காவேரி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது